ஹலோ, நமஸ்காரம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். திடுப்புன்னு தோணித்து ஒரு கதை ஒன்று படித்தேன். கதையில் ஒரு இன்சிடெண்ட் படித்தேன். சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. அது எப்படி தோணித்துன்னா, நம்ம ஊரில் ஸ்பெஷலி நான் புதுக்கோட்டையில் பார்த்துருக்கேன். கோவிலில் ஒரு டியூப் லைட் போட்டிருப்பா. இந்த டியூப் லைட் லெங்க்த்துக்கு எழுதியிருப்பா, உபயம் பொன்னுசாமி நாடார் அப்படின்னு போட்டிருப்பா. பெரிய போர்டு போட்டிருப்பா. அதில் பெருசாக எழுதியிருப்பா, எஸ்எல்எம் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பா. இது தேவையானு கூட தோணும். அதாவது மண்டபப்படி அப்போ போடுற போது யாராவது மண்டை அப்படின்னு தெரியணும். அப்போல்லாம் கம்ப்யூட்டரில் லிஸ்ட்டு போட்டு போட முடியாது. அதனால் டெய்லி எழுதணும். பட் டியூப் லைட்டோட வெளிச்சத்தை மறைக்கிற அளவுக்கு பெயிண்டில் உபயம்னு போடுறது எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு கதை படித்தேன். மகாபெரிவாள் இருக்கிற இடத்துல எல்லோரும் லைனில் நின்றுருக்கா பெரிவாளோட தரிசனத்துக்காக. அப்போது ஒரு வண்டிக்காரன் உள்ளே காய்ச்சன்னு கத்தின்னு இருக்கான். யாராவது எனக்கு ஒரு வேஷ்டி கொடுங்க, எனக்கு வேஷ்டி கிழிஞ்சு போச்சு, வேஷ்டியே இல்லைன்னு கத்திட்டு இருக்கான். இது பெரியவா காதில் விழுந்தது. பெரியவா சொன்னால் அங்கே இருக்க மடத்து சிப்பந்திகள்கிட்ட, ஏய் அவனுக்கு ஒரு வேஷ்டி கொடுங்கடான்னு. யாரோ அங்கேருந்து ஒரு வேஷ்டியை கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு புது வேஷ்டியை கொடுத்துட்டான். அவன் திருப்பி கத்திகிட்டே இருக்கான், என் பொண்டாட்டிக்கும் ஒரு புடவை கொடு, என் பொண்டாட்டிக்கும் ஒரு புடவை கொடுங்க. பெரியவா சொல்கிறா, அரே உள்ளேருந்து ஒரு புடவை எடுத்துன்னு வாங்கடா. உள்ளே புடவே இல்லை. இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தவிச்சு நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவன் கத்தின்ண்டே போகிறான். வெளியில் போயின்னு இருக்கான். இந்த லைனில் ரொம்ப தூரத்தில் ஒரு பொம்மநாட்டி நின்றுட்டுருக்கா. அவள் திடுப்புன்னு அந்த லைனை விட்டு வெளியில் போய் ஒரு மரமான இடத்துல போய் என்ன பண்ணா, தன் பையை திறந்தா. தான் கட்டின்னு இருக்கிற புது புடவையை அவுத்து மடித்து உள்ளே வச்சுட்டு பைக்குள்ளே இருக்கிற பழைய புடவை எடுத்து கட்டின்டா. இந்த புது புடவை கையில் எடுத்துட்டா. வாசலுக்கு போனால் அந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு, பா நீ எடுத்துன்னு போ அப்படின்ட்டான். அவன் அந்த புடவை எடுத்துன்னு போயிட்டான். அவ்வளோதான். திரும்பி தன்னோட லைனில் அதே இடத்துல நின்றுட்டான். யாரோ வரா. சில பேர் லைனை விட்டுட்டு தனியாக பார்க்குறா பகவானை. பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி சந்தனம் குங்குமம்லாம் தரார், குங்கும பிரசாதம் தரார். ஃபைன். அப்போ ஒரு 5-6 பேர் ஏதோ கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்து நமஸ்காரம் பண்ண வரா. அப்போ இவர் கேட்குறா, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு பெரியவா. இல்லை, நாங்கள் இதுக்கு மடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கோம்